இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு முழுசா பாருங்க, ரொம்ப முக்கியமான பதிவு. கும்பராசிக்கார நண்பர்களே, கும்பராசிக்கு நடந்து முடிஞ்சதையும் நடக்க போறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வர இருக்கின்ற சனி பெயர்ச்சி பாத சனி என்ற பலனை அனுபவிக்க இருக்கும் கும்பராசிக்கு எப்படி இருக்கும், அதிர்ஷ்ட குரு என்ற பலனை அனுபவிக்க இருக்கும் கும்பராசிக்கு பலன் எப்படி இருக்கும் பார்ப்போம் வாங்க. சனி பகவானுடைய ஆதிக்க வீடான கும்பராசியில் பிறந்த அனைவரும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் பொறுமையும் நிறைந்தவங்க. நல்லவங்களாயிருந்து நம்ம பட்ட கஷ்டம் போதும் அப்படின்னு நினைச்சாலும் மறுபடியும் நம்ம சூழ்நிலையே நல்லவங்களாவே வாழ வைக்கிறது அப்படிங்கிற கவலையோடு இருக்கிறவங்க. எவ்வளவு சுமைகள் வந்தாலும் அதையும் கடந்து போகலாம் அப்படிங்க கூடிய ஒரு மன தைரியம் உடையவங்க. கடந்த 2.5 வருடமாக ஜென்ம சனி அப்படிங்க கூடிய சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து இன்னும் அவங்க வெளியே வரல. சந்திரன் மீது சனி பயணிக்கக்கூடிய காலகட்டமே இந்த ஜென்ம சனி காலம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா சந்திரனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. இரண்டுமே பகை கிரகம். தன்னுடைய பகை வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சந்திரனை சனி பகவான் தொடக்கூடிய காலகட்டம் ஒரு கடுமையான காலகட்டம் தான். கனத்த மனசோடு கஷ்டங்களோடு தூக்கம் இல்லாமல் இருந்த இரவுகளும். நம்ம இந்த உலகத்துக்காக சமூகத்துக்காக ஓடாமல் இருந்தாலும் உறவினர்கள், உடன்பிறப்புகள், நண்பர்கள் கூட இருக்கிறவங்களே நம்மளை அசிங்கப்படுத்தின அல்லது அவங்க மத்தியில வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வைராக்கியத்தோடு நகர்ந்த இரவுகளும். ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், என்ன நான் ப்ரூவ் பண்ணி காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய நிறைய பேரை பார்க்க முடியுது. கும்பத்துல இருந்தவங்கள கடைசியா 2.5 வருடங்களில் இந்த பாதசனி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்கார அன்பர்களே, முற்றிலும் யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த பாதசனி காலம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டப் போகிறது. பொதுவாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல போறது சந்திரனை விட்டு விலகி செல்லக்கூடிய காலகட்டம். சனி பகவானுக்கு வழி என்ற காரகம் இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்திலே. இந்த மீனத்தில் வரக்கூடிய பாதசனி காலத்தை உங்களுக்கு இந்த 2025 இருந்து 2027 வரை, நமக்கு தான் இன்னும் 7.5 சனி முடியவில்லையே, இன்னும் எப்படவோ அல்லது கவலைப்படவோ தேவையில்லை. பாதசனி நிறைய வழிகாட்டுதலையும் குடும்பத்தினரிடையே, நண்பர்களிடையே நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சில வாய்ப்பையும் ஏற்படுத்தப் போகிறது. மிக நிதானமாக வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தினால் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான முதல் படியாக இந்த 2025 அமையும். சரி, அதிர்ஷ்ட குரு அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன பலன் தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கும்பராசிக்காரர் அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் சென்று கொண்டிருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு 5இல் பயணிக்க இருக்கிறார். குருவினுடைய 9ஆம் பார்வை கும்பராசிக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. 5ஆம் இட அதிர்ஷ்டஸ்தான பலமும் 9ஆம் இட பாக்கிய குரு பார்வை பலனும் பொதுவாகவே கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய சுப மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. இந்த 2025, 2026 குரு பார்க்க கோடி புண்ணியம். 9ஆம் பார்வையால் இறை அனுகூலம் கிடைக்கும். மனம் அமைதி பெறும். உடல் நலமும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். சரி, இந்த பாத சனி காலத்தில் நாம் எந்த தெய்வங்களை எல்லாம் வழிபட்டால் நல்லது என்று பார்ப்போம். பொதுவாக சனி பகவானுடைய இந்த 2ஆம் இடம் பாத சனி அல்லது குடும்ப சனி காலம் என்பது ஒரு 2 மற்றும் அரை வருடம் இருக்கும். சனி பகவானின் ஆதிக்க வீடான கும்பராசிக்கு சனியினுடைய வழிபாடு அவசியம். குறிப்பாக திருநள்ளாறு, திருநாரையூர் போன்ற வரலாற்று புராண கோயில்களுக்கு சென்று வரலாம். அதாவது எண்ணெயில் தீபம் போட்டு வழிபடுவது சிறப்பான பலனை தரும், சாதாரணமாக சனிக்கிழமை நாளில். மேலும் கும்பராசி பஞ்சபூதங்களில் காற்று தத்துவத்தில் இயங்குவதால் வாயுபுத்திரன் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு அதி அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். மிக வேகமாக சில காரியங்களை சித்தியாக்கும். வெற்றிலை மாலை சனிக்கிழமை தோறும் நாம் அனுமனுக்கு சாட்சி வேண்டுதல்களை விண்ணப்பமாக வைத்து வழிபடலாம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி டிவியோடு. வாழ்க வளமுடன்.